வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். நம்ம இப்போ நாரந்திக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நன்கு ஊறிய நாரந்திக்காய் 1, மீடியம் சைஸ் நாரந்திக்காய் எடுத்து அது பீஸ் பீஸா கட் பண்ணி 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 10 days ஊற வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, இஞ்சி மீடியம் சைஸ் 1, உப்பு 2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 100 ml, காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். இப்போ நம்ம இந்த இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நாரந்திக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி ஃப்ளேம் மீடியம்ல வச்சு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலர்ல வந்ததும் அது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில பவுடர் மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு சைடா வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொட்டுனதும் இஞ்சியை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாவை ரவுண்டா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிளகாத்தூள் ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலர்ல வரும். ஃப்ளேம் ஹைல வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். அப்புறமா இதுல காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதே ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதே லைட்டா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம இதுல நாரந்திக்காய் ஊற வச்சு அந்த நாரந்திக்காவை ஆட் பண்ணிடலாம். இது ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்க ஃப்ளேம் ஹைல கூட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் சூடு ஈவனா எல்லா இடத்துலயும் பிடிக்கும். இப்போ இதுல நீங்க பவுடர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெந்தயத்தை நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா சூடான அப்புறம் நீங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க நல்லா ஆற வச்சு ஈரப்பதம் இல்லாத ஒரு பாட்டில ஃபில் பண்ணி வச்சு லாங் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.